சார் எஸ் இந்த புக்கை எழுதின ஆத்தரோட அட்ரஸ் வேணும் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது மேடம். ஆளுகளை வச்சு தான் தேடணும். சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக்குன்னு வேற சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் 4 பேர் வந்து சொன்னாங்க. இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் வீக் வாங்க, ஓகேவா? சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதான். அதான் சொல்கிறேனே சார், நிறைய வேலை இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வாங்க, தேடி வைக்க சொல்கிறேன், ஓகே? நம்ம ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? சாப்பிட்டு போ. அப்பா நான் ஆஃபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. டைம் ஆயிடுச்சு. பை. இல்ல சாப்பிட்டு. அப்பா நான் கிளம்புறேன். பை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம். ஏய் நல்ல செழிப்பாக இருக்க போல இருக்க. ஒரு நிமிஷம். யார் இது? சரி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். போன வாரம் ஆத்தரோட அட்ரஸ் கேட்டிருந்தோம்ல சார். ஓ, அந்த ஆத்தர் அட்ரஸா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு வாங்க, ஓகே? டேய், எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கடா. சார் இதே தான் சார் போன வாரமும் சொன்னீங்க. அதைத்தான் நாளைக்கும் சொல்லுவேன். போங்க. சொல்கிறா. அப்புறம் உனக்கு கவர் வந்ததா? எனக்கு வரலையே. வந்தால் வேலையை முடிக்க போகிறான். அது இல்லையடா. ஓ, அப்பா வாங்கின கவரை சொல்கிறியா? நீ எப்போ பார்த்த? சார் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பார்த்து பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம் இரு. இது முதலையே கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சிருக்குல்ல. ஒரு நிமிஷம் இரு. ஓகே சார். ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்கிறா. ஆமாம். அப்புறம் ஏய், நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமாம், டயத்துக்கு வர்றப்பாரு. யார் நீங்க? ஐயோ, இவர் யாரை கால் பண்ணுறாரு? இப்போ என்ன சொல்கிறது? மேடம், ரைட்டர் காளிதாஸ் இருக்காருங்களா? அவர்கிட்ட ஒரு புக்கு சம்மந்தமாக கொஞ்சம் பேசணும். அதான். அப்படியா? சரி, உள்ள வாங்க. வாமா. சார் ஹார்ட் அட்டாக்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க இறந்தாரு. என்னாலேயே நம்ப முடியலங்க. அப்படின்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. மேடம்,
நாங்கள் தப்பான டைமில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் வேணா போய் இன்னொரு நாளைக்கு வரோம். சாரி. இல்லைங்க, பரவாயில்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல். மேடம், சார் ஒரு புக் எழுதியிருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் எத்தனையோ புக் எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காருங்க. ஆனா இந்த புக்குக்கு மட்டும் அவரால் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியலங்க. அதுவே பெரிய வருத்தமும் வேதனையா போயிருச்சு அவருக்கு. அதுவே காரணமாயிருச்சு. உங்களால இந்த புக்குக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுதான்னு பாருங்க. கண்டிப்பாக மேடம். எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக தான் செய்யுது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. கிளம்புறோம் மேடம். இதுக்காக தான் கார்த்திக் ரொம்ப கஷ்டப்பட்டது. எப்படியோ கிடைச்சிருச்சு. இந்த கேஸை எப்படியும் கார்த்திக். இந்த மூஞ்சா பாரு. காட்டு. கார்த்திக் இந்த மூஞ்சி தான் தல. கேஸ் ஃபைலு. ஏய், அந்த கேஸ் ஃபைலு, அந்த புக்கு எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே போயிடு. இல்லைண்ணா கார்த்திக். ஏய் போடா. ஏய் பேக்க குடு. அடிங்க. ஏய் போடா போடா. ஏய் போடா. சொல்டா. ஏய் போடா. ஏய் கேப் போடியா. போடா. நீ போ. அஸ்வினி, அஸ்வினி. ஏய், என்னாச்சு? என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை அங்கிள். சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்டா? பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. உட்கார் உட்கார், முதல்ல உட்கார். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கிள். அஸ்வினி, நான் வரேன். ஓகே தேங்க்யூ. வரேன் அங்கிள். என்னடா அது? பார்த்து போக கூடாதா? ஒன்றும் இல்லைப்பா, சின்ன ஆக்சிடென்ட் தான், விடுங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வா முதல்ல மேலே போலாம்.